விசேஷமா அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டா போதும். தலைமுறை தலைமுறையா, ஆமே, தலைமுறை தலைமுறையா என்ன செய்கிறார் அவர்? உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள எவ்வாறும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆமே. அப்ப நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருக்கு அன்பு கூறும். கர்த்தரை நீங்க நேசிக்கணும். முதலாம் அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் பகைத்து விடக்கூடாது. ஏன்னா பகைக்கிறவங்களுக்கு என்ன செய்வான்னு சொல்லி அடுத்த வருஷத்துல போடப்பட்டிருக்கிறது. பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவங்க என்ன செய்து விடுவாரா? அழிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, பகைத்து விடக்கூடாது. அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கணும். இன்னும் அதிகமாய் அவர் அன்பு கூறணுமே தவிர கர்த்தருக்கு நேசம் குறைந்தும் போய்விடக்கூடாது, அவர் பகைத்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டா போதும். தலைமுறை தலைமுறையா என்ன செய்வார் அவர்? ஸ்தோத்திரம். அவர் உடன்படிக்கையும் தயவையும் காப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவு நம்ம மிகுதியா இருக்கிறது. சுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. உங்க மேல என் மேல கர்த்தருடைய தயவு எப்படி இருக்கிறது? மிகுதியாக அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய தயவை நினைத்து நம்ம என்ன செய்வோம்? கம்பீரித்து பாட வேண்டும். எப்படி பாடணும்? 145ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உம்முடைய நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். அவர் தயவுல தான் இருக்கிறேன். ஆமென். அவர் கிருபையினாலதான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை எப்படி பாடுவார்கள்? கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தரை பாடணும்னாவே எப்படிதான் பாடணும்? கம்பீரமா பாடணும். சோர்ந்து போய் அசதியா தொஞ்சு போய் பாடக்கூடாது. ஆமென். நல்ல உற்சாகமா கம்பீரமா பாடணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல என்ன வச்சிருக்காரு? மிகுந்த தயவு. எழுதப்படுத்தி பார்த்தீங்களா? என்ன தயவு? மிகுந்த தயவு. இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் கேட்போம், எனக்கு தயவு செய்து இதை செய்ய கேட்போம். கேட்போம் சில நேரம் இல்லை, தயவு செய்து கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செய்து. அவங்க ஒரு நேரம் தயவு காட்டுவாங்க, இல்லை காட்டாமலும் போய்விடுவாங்க.